மகான்களை தரிசித்தால் என்ன பயன் அப்படின்னு கேட்கிறேன். வாஸ்தவமாக, அதாவது உண்மையாகவே மனசு சுத்தியோட, பகவத் பக்தியோட, ஞானியாக, பகவத் ஸ்வரூபமாக, எல்லோருக்கும் நன்மை நினைப்பவராக இருக்கக்கூடியவருக்கு தான் மகான்னு பேர். அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். நம்மளுக்கு நமக்கு நல்லதை பண்ணும். அது நமது மனசையும் சுத்தப்படுத்தும். அவர் கடாட்சம் நம் மேல பட்டாலே நமக்கு நல்லது. இதெல்லாம் உண்மை. அதனாலதான் பாகவதம் சொல்றது, ந ஹெம்மயானி தீர்த்தானி ந தேவா மிருண்மயா சிலாக தே புனந்தி உருகாலேன தரிசனாதேவ சாதவா அப்படின்னு சொல்லிவிடுது. நீ தீர்த்தாட்டனம் பண்றது, பல இடங்கள்ல போய் தேவதைகளை தரிசனம் பண்றது, இதெல்லாம் உனக்கு புண்ணியம் கொடுக்கும். ஆனா சில காலங்களை எதிர்பார்த்து தான் அது உனக்கு நன்மையை பண்ணும். புண்ணியம் நிச்சயமா அதனால உனக்கு லாபம் உண்டு, புண்ணியம் உண்டு, சுகம் உண்டு. ஆனா அதுக்கு ஒரு காலத்தை எதிர்பார்த்து அதெல்லாம் பண்ணும். ஆனா இந்த சாதுக்களுடைய சங்கம் இருக்கே, அவளுடைய தரிசனம் அது என்ன பண்ணும்னார், தரிசனாதேவ சாதவா, அந்த க்ஷண மாத்திரத்துல உன்னை சுத்தப்படுத்திடும் அப்படின்னு பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அவ்வளவு உயர்வாக இந்த சாது சங்கத்தை நமது சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன.